வணக்கம். நான் மரகத மீனாட்சி ராஜா. இந்த பதிவு மதுரை சிம்மக்கல்ல கருணாநிதி சிலையை கப்பலோட்டி தமிழர் வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு அருகில் நிறுவுவது பற்றியது. கப்பலோட்டி தமிழர் வ.உ. சிதம்பரனார் தியாகத்தின் திருவுருவம், கருணாநிதி ஊழலின் மறு உருவம். கப்பலோட்டி தமிழருக்கும் கருணாநிதிக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாகும். பரம்பரை பணக்காரராக இருந்து கடனுக்கு உயில் எழுதி வைத்த வ.உ.சி. மலை என்றால் ரயிலுக்கு பயணச்சீட்டு எடுக்கவில்லை என்று அவரே கூறி சென்னைக்கு வந்து 40,000 கோடிக்கு உயில் எழுதி வைத்த கருணாநிதி மடு. ஒரு அரசியல்வாதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக விளங்கிய வ.உ.சி. மலை என்றால் ஒரு அரசியல்வாதி எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய கருணாநிதி மடு. வ.உ.சி. தனது சொத்துக்களை இந்த தேசத்துக்காக இழந்தவர். அவர் மலை. தேசத்தையே சுரண்டி சொத்து சேர்த்த கருணாநிதி மடு. தேசத்துக்காக சொத்துக்களை இழந்ததால் தனது கடைசி மகனான வாலேஸ்வரன் அவர்கள் தங்கப்பதக்கம் பெற்றும் SSLCக்கு மேல் படிக்க இயலவில்லை. வ.உ.சி. மலை 4 வார்த்தை தொடர்ந்து பேச தெரியாத டெவலப்மெண்ட்டை இன்று ஊழல் பேர்வழிகள் தளபதி என்று கொண்டாடுவதற்கு ஏற்ப எக்கச்சக்க சொத்து சேர்த்து வைத்த கருணாநிதி மடு. வக்கீல் பட்டம் படித்து திறமையான ஒரு வழக்கறிஞராக இருந்த வ.உ.சி. மலை என்றால் எந்த தொழிலும் செய்யாத கருணாநிதி மடு. பரம்பரை பணக்காரராக இருந்தும் வக்கீலாக இருந்தும் எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தும் கடைசியில் தான் எழுதிய புத்தகங்களை பதிப்பிக்க கூட பணம் இல்லாத வ.உ.சி. மலை என்றால் கண்டதையும் எழுதி தன்னிருந்த பணத்தால் அதை பதிப்பித்த கருணாநிதி ஒரு மடு. எவ்வாறு தேசத்திற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும், சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும், பதவி ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு காட்டிய வ.உ.சி. ஒரு மலை என்றால் பதவிக்காக இதையும் செய்த, சுயநலத்திற்காக இதையும் செய்த கருணாநிதி மடு. ஒழுக்கத்தின் உருவமாக வாழ்ந்த வ.உ.சி. மலை என்றால் மனைவி துணைவி என்று பேசிய கருணாநிதி மடு. ஒரு கப்பல் கம்பெனி நடத்தக்கூடிய அளவு திறமை பெற்றிருந்த வ.உ.சி. மலை என்றால் எந்த தொழிலும் செய்யாத கருணாநிதி மடு. எப்படி பார்த்தாலும் வ.உ.சி.யின் தியாகத்திற்கும் கருணாநிதியின் ஊழலுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமே உள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள். கருணாநிதியால் பலன் பெற்றவர்கள், அந்த கட்சியால் பலன் பெறப்போகிறவர்கள், கருணாநிதிக்கு சிலை வைப்பது அவர்கள் விருப்பம். எவ்வளவோ இடம் இருக்கிறது மதுரையில், அங்கே வைத்துக் கொள்ள சொல்லுங்கள். வாழ்க்கையே தியாகம் செய்த வ.உ.சி.யின் சிலை அருகில் தனது வாழ்க்கைக்காக எல்லாருடைய வாழ்க்கையும் அளித்த கருணாநிதிக்கு சிலை வைக்க ஒரு நாளும் அனுமதி கொடுக்காதீர்கள். இது எனது பணிவான வேண்டுகோள். வ.உ.சி. புனிதமானவர். அந்த புனிதத்தை கெடுக்க அனுமதிக்காதீர்கள். தயவு செய்து வேறு இடத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்க உத்தரவிடுங்கள். இது எனது தாழ்மையான வேண்டுகோள். வ.உ.சி.யின் புனிதத்தைக்கு மதிப்பு கொடுங்கள். நன்றி.